கார் இடிச்சதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறியே, நீ வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கே, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். நான் இப்ப இருக்கிற நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. ஏய் வாய மூடுறி. பொய்ய திருப்பி திருப்பி சொன்னீனா அது உண்மையாடுமா? ஏய் நில்லு, போகாத. நான் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். உன் குழந்தை என் வயித்துல வளருது. இங்க பாரு கார்த்தி, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். உன் ஆபீஸ்க்குலாம் வந்து சத்தம் போட்டிருக்கேன். அதுக்கு நீ என்ன பழி வாங்கிருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு நீ கைவிட்டாத. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல. உன் பொண்டாட்டிங்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடு ப்ளீஸ். இங்க பாரு, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. என் வயிறு காட்டி கொடுத்துரும். ஏய் 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 நடிக்காத, ஓவரா நடிக்காத. உன் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மயங்கர ஆளு நான் இல்ல. இது வரைக்கும் ஏதோ ஒரு காரணம் வச்சு டார்ச்சர் பண்றத, இப்ப கர்ப்பம்னு ஒரு காரணம். உடம்பு பூரா போயிடி உனக்கு. கார்த்தி, அப்ப நான் சொல்றத நீ நம்பலல? வா இப்பவே டாக்டர் கிட்ட போ. சீ விடு. அவங்க என்ன செக் பண்ணி சொன்னா நீ நம்புவல்ல கார்த்தி? அவர் செக் பண்ணி சொன்னா கர்ப்பம்னு நம்பலாம். ஆனா காரணம் நான் இல்ல. கார்த்தி, ஏய் சும்மா கத்தாத. உன் மேல எனக்கு எந்த காதலும் இல்ல. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேவலமான தப்பை நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு பெரிய டிராமா போட்டு என்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னடி நீ? யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்னேன். அதை நம்பிதானே நான் கொஞ்ச நேரம் இருந்தாங்க. ஆனா அதை வச்சு நீ இப்படி நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுரி. நான் எதுக்காக இந்த விஷயத்துல டிராமா பண்ணணும் சொல்லு? யாரோ ஒருத்தரோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு உன்னோட குழந்தைன்னு சொல்ற அளவுக்கு நான் உனக்கு கேவலமானவ இல்ல. சத்தியமா சொல்றேன், என் வயித்துல வளர்றது நம்ம குழந்தை. நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் காரணம் இல்ல இல்ல இல்ல. நீ என்ன நம்பலல்ல? ஏய் போதும் நிறுத்துறி. தயவு செஞ்சு ஊத்திட்டு சாவு. நான் பார்த்துட்டு கிளம்புறேன். கார்த்தி, சாவுடி, ஊத்திட்டு கொளுத்திக்க. ஊத்து. பத்த வச்சுக்க, பத்த வச்சுக்கடி. என்னடி பண்ற? ஏமல ஏடி பண்ற? நிறுத்து. ஆமாடா. கையிடு. குயிரா நேசிச்சே உன் கூட தான் செத்து போவனே தவிர நான் தனியா சாக மாட்டேன். உன்னை வாழத்தானே உனக்கு விருப்பம் இல்லை. ஒன்னா சேர்ந்து செத்தாவது போலாம். என்னடி பண்ற? வேணாடி. வேணாம். என்ன பண்ற? அதெல்லாம் பண்ணாத. வேணாம் வேணாம் வேணாம். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்னடானா உனக்கு கோடீஸ்வர மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. நீ என்னடானா நடு ரோடுன்னு கூட பார்க்காம உடம்பு முழுக்க பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இந்த கோலத்துல இந்த பரதேசி நாய்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு கெஞ்சிட்டு இருக்கியா? எதுக்காகடா அவளை இங்க வர சொன்ன? இல்லன்னா நான் அன்னைக்கே வந்து உன் வீட்டுல உன்னை வார்ன் பண்ணேன். என் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது காரணமா வச்சு மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ணினா உன்னை தொலைச்சிடுவேன்னு சொன்னேன்.
மறந்துட்டியா? நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. உங்க பொண்ணு தான் வந்து ஏய்! அவளே வந்து பேசினாலும் எப்படிடா நீ எப்படிடா அவகிட்ட பேசுவ? இன்னொரு தடவை நீ அவகிட்ட பேசுறத நான் பார்த்த இடத்தையே வாடி. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு கார்த்தி. வாடி. கார்த்தி. அம்மா. கார்த்தி. வாடி. கார்த்தி என்ன நம்பு. கார்த்தி. கார்த்தி நான் சொல்றது ஏடி உள்ள. வாங்கடா. ஏய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? யாரு நீங்க? என்கிட்ட என்ன பேசணும்? இங்க ஒரே வெயிலா இருக்கு, ஏசி கார்ல உட்காந்து பேசலாம், வரியா? ஹலோ, யாரு நீங்க? என்னென்னமோ பேசுறீங்க. ஏய், இங்கதான் வெயிலா இருக்குங்கற. டேய் தம்பி தூக்குங்கடா. ஏய், சார். இருங்க, நானே வரேன். கார் எங்க இருக்கு? அது அங்க. சரி, இந்த பக்கம் வாங்கடா. என்ன ராஜகோபால், பத்திரிகைலாம் கொடுத்து முடிச்சிட்டியா? இன்னும் 2-3 இடம் தான் இருக்கு. நாளைக்குள்ள கொடுத்து முடிச்சிடுவேன். சரி சரி. அப்பா, எனக்கு கூட பத்திரிக்கை வேணும்பா, தீந்து போச்சு. ஏய், கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணுமா? ஒன்னா கொடுத்தா பத்தாதா? என்னம்மா கதை இது? பத்திரிக்கையில கஞ்சத்தனமா? அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. மீனா, எங்கிட்ட இருந்த பத்திரிக்கை எல்லாம் தீர்ந்து போச்சுமா. வேணா கார்த்திகிட்ட கேள, அவன் இன்னும் நிறைய கொடுக்காம வச்சிருக்கான். சரி ராஜகோபால், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. சரிங்க. ஏமா அந்த ரூம்ல தண்ணி நீல வச்சா? எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. ஏய், சாப்பிட வரியா இல்லையா? இந்த சாப்டர் படிச்சு முடிச்சிட்டு வரேம்மா. என்ன ரஞ்சினி, கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டியா? வச்சிட்டேம்மா. எப்படி அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க? சரி போ, முகம் கை கால்லாம் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். ஏமா, நீங்க யாரும் இன்னும் சாப்பிடலையா? எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நான் மீனா தான் பாக்கி. கார்த்திக் எங்க? அவன் இன்னும் வரலம்மா. இன்னும் வரலையா? ஆமாம்மா, மாங்கல்யம் வாங்கிட்டு வரேன்னு போனவன் இன்னும் வரல.
அக்கா நான் கூட செல்லுக்கு ட்ரை பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் வழக்கம் போல சார்ஜ்ல போடலையோ என்னவோ. கொஞ்சம் பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே. எங்கேயாவது போறதா இருந்தா மாங்கல்யத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இல்லப்பா, பேலன்ஸ் பணம் வச்சிருக்கேன்னு சொன்னான். அவன் கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இல்லக்கா, காலையில நான் 100 ரூபாய் கேட்டதுக்கு சுத்தமா கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனான். நம்ம கிட்ட இருக்குன்னு தானே சொன்னான். ஒருவேளை நம்ம கிட்ட உண்மையை சொன்னா நம்ம வருத்தப்படுவோம்னு நினைச்சுக்கிட்டு பொய் சொன்னானா என்னமோ. அப்பா, அவனுக்கு பணம் தேவைப்பட்டா அவன் ஃப்ரெண்டு குமார் கிட்ட தான் கேட்பான். அவன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பாருங்களேன். அவன் அங்கேயே இருந்தா கூட்டிட்டு வந்துருங்க. பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி ரஞ்சினி, எவ்வளவு நேரம் தான் இங்கேயே நிப்ப? ஒருவேளை தம்பி வர லேட் ஆயிடுச்சுன்னா வா, வந்து சாப்பிடு. இல்லம்மா, கார்த்திக் வந்துட்டோம். அவனும் சாப்பிடாம தானே இருப்பான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னம்மா, அப்பா வந்துட்டாரா இல்லையா? இல்லம்மா. அப்பா, என்னாச்சுப்பா? கார்த்திக் எங்கப்பா? அவன் ஃப்ரெண்டு என்னங்க சொன்னா? எங்க போயிருக்கானா? என்னாச்சுப்பா? தெரியல ரஞ்சினி. எதுவா இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு தான் போவானா. இன்னைக்கு அவங்ககிட்டே போகலையா. கார்த்திக் அவனு ஏதோ விஷயத்துக்காக 2-3 தடவை ஃபோன் பண்ணியிருக்கான். சுவிட்ச் ஆஃப்னு வருதாம்மா. அப்போ வேற ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது விசாரிச்சீங்களா? குமார் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டான். ஆனா யாருமே கார்த்திக் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. பத்திரிக்கை ஏதாவது எடுத்துட்டு போனானா? இல்லக்கா, அவனுக்குன்னு கொடுத்த பத்திரிக்கை எல்லாம் அப்படியே இருக்கு. போகும்போது யார்கிட்டயோ பைக் வாங்கிட்டு போனான்னு சொன்னீங்கல்ல, யாரோட பைக்கை வாங்கிட்டு போனான்னு விசாரிச்சா அவனை பத்தி தெரியும் இல்லப்பா. கார்த்திகா இருக்கு, போய் போன் எடுப்போம். சரிம்மா. ஹலோ கார்த்திக். கார்த்தி இல்லங்க, நான் அவர் ஃப்ரெண்டு குமார் பேசுறேன். ஒரு நிமிஷம். கார்த்திக் இல்ல, அவன் ஃப்ரெண்டு குமார். குமார், ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இல்லக்கா, காலையில என் ஃப்ரெண்டு நந்தா கிட்ட பைக் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் வரலையாக்கா. இப்பதான்க்கா விசாரிச்சுட்டு வரேன். எங்க போனானே தெரியலக்கா. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். சரி, அவனை எப்படியாவது காண்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவனை உடனே வீட்டுக்கு வர சொல்லு. எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கும்னு சொல்லு. சரிக்கா, நான் கண்டிப்பா சொல்றேன்க்கா. சரி குமார், தேங்க்ஸ். ஏம்மா, என்னம்மா சொல்றா? யாரோ நந்தான்ற ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கிட்டு போனானா. காலையில வாங்கிட்டு போனவன் இன்னும் திரும்ப வரலையா. ஐயோ கடவுளே, கல்யாணம் வேலை இருக்கிற நேரத்துல எவ்வளவு டென்ஷன் பாரு. ஏன் இப்படி பண்றானே தெரிய மாட்டேங்குது. என்ன எதிர் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. பேசாம நகைக்கடைக்கு நானே போயிருக்கலாம். ஆமாங்க. அவன் நினைச்சது தப்பா போச்சு. கடவுளே, கல்யாண சமயத்துல இப்படி எல்லாம் ஒரு சோதனை வரணுமா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கல்யாண நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன். ஒரு போன் அது பண்ணி தொலைக்க கூடாது அவன். ஐயோ என்ன பண்ணுவேன் நானு? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? நாம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ கடவுளே. இருந்து ரஞ்சினிக்கு கல்யாணம் நடக்க போதேன்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இவன் இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க இப்படி நடக்குது?
சந்திரமதி ஏதாவது பண்ணிருப்பாளா? காலையில போனவன் இன்னும் வரலன்னா எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவானே. ஒருவேளை கடத்தி ஏதாவது வச்சு. மறுபடியும் சொல்றேன், இத காரணமா வச்சு என் வழியில கிராஸ் பண்ணலாம் நினைச்சீங்க, மொத்த குடும்பத்தையும் அடிச்சிடுவேன். ஏய், அதுல முதல் பலி நீதான்டா கார்த்திக். சந்திரமதி